ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன் சைட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது வந்து வெஜிடபிள் ஸ்டஃப்ஸுங்கிறதுனால உங்களால் எந்தெந்த வெஜிடபிள் முடியுமோ எல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக திருவின கேரட், அதுக்கப்புறமா வெங்காயமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா நிறையா காய்கறி கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக ஒரு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்க வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நமக்கு ஸ்பைசஸ் வேணும்னா பச்சை மிளகா கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க, பச்சை மிளகா வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நான் இதில் க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்தேன். நீங்கள் எந்த கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கலர் கேப்சிகம்ஸில் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நல்லா கையிலே பிசைஞ்சுக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பன்னீரை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா திருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி துருவன பன்னீரையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரும் அது மாதிரி தான் நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோன்னா அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ பன்னீரையும் வந்து நம்ம ரெகுலர் ஃபுட் மெனுவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது வந்து கலருக்காகத்தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூளையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் போடாமல் செஞ்சாலும் வந்து நல்லா தான் இருக்கும். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷே வந்து தேவை கிடையாது. இதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் போட்டுட்டு இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக, ரொம்ப சின்னதாக இல்லை, ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக வந்து எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். சப்பாத்தி நம்ம எப்பயும் திரட்டுறதை விட கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம தேய்க்கிறப்ப அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நல்லா அந்த வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்க போகிறேன். இந்த கீழே பார்த்திங்கன்னா நான் அந்த கல்லு கீழே துணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி துணியோ பேப்பரோ போட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா கீழே சிந்தனால எடுத்து டக்குன்னு கொட்டிடலாம். இடம் வந்து எந்த அழுக்கும் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரே பக்கத்தில் எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக சீல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இது மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி கையிலேயே கூட தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கும்போது ரொம்ப மெதுவாக தேய்க்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற பக்கங்களை மட்டும் இந்த மாதிரி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு தேய்க்கணும். அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கேப்சிகம்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் லீக்காக இருக்குது. அது பரவாயில்ல.
ஆனால் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து ஒட்டவே இல்லை, க்ளீனாக வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கல் வச்சுட்டு அது வந்து நல்லா சூடாகட்டும். எப்பயுமே சப்பாத்தி கல் வந்து நல்லா சூடானதையும் போட்டோன்னா தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா இது வந்து ஸ்டஃப்டு சப்பாத்திங்கிறதுனால. அதுக்கப்புறமா தேய்ச்ச சப்பாத்தியும் வந்து அதில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு வந்துச்சு, திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அந்த ப்ரௌன் கலர் ஆகி வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ளே இருக்க வந்து அந்த காய்கறிகளும் வந்து நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கெட்டி தயிரில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வந்து நீங்கள் அதில் மிளகாய் தூளையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கலந்து, இதுவும் இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி. பாருங்கள், இவ்வளோ தான். அந்த சப்பாத்திக்கும் இந்த தயிருக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.